Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீபாவளிக்கு நம்ம வீட்லேயே சூப்பராக கடை டேஸ்ட்டில் செய்கிற மாதிரியான ரிப்பன் பக்கோடா ரெசிபி. நீங்கள் இந்த மாதிரி முறுக்கு செய்கிறதுக்கெல்லாம் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோஸை பாருங்கள். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு உங்களுக்கு நான் எப்படி இதை ஈஸியாக செய்கிறதுன்றது சொல்லித்தரேன். இன்றைக்கி இந்த ரிப்பன் பக்கோடா ரெசிப்பியை சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட எப்படி ஈஸியாக நம்ம வீட்டில் செய்யலான்றதை சொல்லித்தரேன். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பவுலில் நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்டோர் பாட் அரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 கப் அரிசி மாவுக்கு 1 கப் கடலை மாவு ஆட் பண்ணிவிட்டு, இது கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை எள்ளாக இருந்தாலும் சரி, கருப்பு எள்ளாக இருந்தாலும் சரி, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்ச எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு, இதை நல்லா ஒரு ஸ்பூனில் இனிஷியலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா சூடாக இருக்கும் இல்லையா, அதனால். இப்போ இனிஷியலாக ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்லோவாக நம்ம கையில் பிசைய ஆரம்பிக்கலாம். நம்ம ஆட் பண்ண சூடான ஆயில், பட்டர் இது எல்லாத்தையும் நல்லா மாவோட இன்கார்பரேட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. இது ஒரு க்ரம்பிள்டு மிக்ஸாக நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கும். இதுக்கப்புறமா நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை ஒரு சாஃப்டான டோ பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது இதில் நம்ம முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் 1 கப் கடலை மாவு தான் ஆட் பண்ணியிருப்பேன். ஆனால் அதுக்கு 2 கப் அரிசி மாவு ஆட் பண்ணியிருப்பேன். கடையில் விற்கிற மாதிரி நம்ம வீட்டில் மொறுன்னு ரிப்பன் பக்கோடா வரணும்னா கண்டிப்பாக டபுள் த குவான்டிட்டி அரிசி மாவு ஆட் பண்ணணும். ஸோ அந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டர் ஆட் பண்ணி செய்கிறோம் இல்லையா, கண்டிப்பாக 1 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே பட்டர் ஆட் பண்ணவே பண்ணாதீங்க. பட்டரே இல்லாமல் கூட இந்த ரெசிபியை நீங்கள் செய்யலாம். கொஞ்சமாக ஆயில் அதிகமாக ஆட் பண்ணி அப்படி செஞ்சுக்கிட்டாலும் செய்யலாமே தவிர, பட்டர் அதிகமாக போச்சு அப்படின்னா நம்ம ரிப்பன் பக்கோடாவை எண்ணெயில் புழிஞ்ச உடனேவே நல்லா உதிர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் நல்லாவே வராது. அதனால் உங்களுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேருங்க. பட்டர் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா ரிப்பன் பக்கோடா ஒழுங்காக வராமல் போயிடும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இதை பிசைஞ்சு ஒரு டோ கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இதை மூடி வச்சு தான் யூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா ட்ரை ஆகிடும். இப்போது ஒரு முறுக்கு புழியிற அச்சு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு சிங்கிள் ஸ்லிட் இருக்கிற மாதிரி டிஸ்க் இருந்தாலும் இருக்கலாம், இல்லை 4 ஸ்லிட் 2 ஸ்லிட் இருக்கிற மாதிரி டிஸ்க் இருந்தாலும் இருக்கலாம். அதை போட்டுட்டு எண்ணெய் மீன்வைல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா எண்ணெயில் நீங்கள் ரிப்பன் பக்கோடாவை புழிஞ்சு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் புழிஞ்ச உடனேவே இந்த மாதிரி நல்லா எண்ணெய் மேலே எலும்பி பொங்கி வரும். அதனால் எப்போவுமே ரிப்பன் பக்கோடா செய்யும் போது மட்டும் நீங்கள் ஒரு டீப்பான பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணி குக் பண்ணுங்கள். இதனால் 2 விஷயம் இருக்கும். ஒன்று உங்கள் கையில் சூடுபடாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் டீப்பான பாத்திரம் யூஸ் பண்ணலை அப்படின்னா எண்ணெய் நீங்கள் புழிஞ்சு விட்ட உடனேவே வெளியில் பொங்கி வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ டீப்பான பாத்திரத்தில் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு இனிஷியலாக ஆயிலை ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் முறுக்கு புழிய ஆரம்பிக்கும்போது ஃப்ளேமை லோ மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா முறுக்கு புழிங்க. அப்போ தான் உங்கள் கையில் சூடுபடாமல் இருக்கும். இல்லைனா அப்படியே நீங்கள் புழிஞ்ச உடனே ஆவி நம்ம கையில் அடிக்கும். நம்மளால் புழியவே முடியாது, கஷ்டமாக இருக்கும்.
அதுக்கப்புறமா இதை ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஃபுல்லாக அந்த இஸ்ஸு சவுண்ட் எல்லாம் அடங்குற வரைக்கும் இதை அப்படியே குக் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறமா ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்துருங்க. ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆக விட்டுறாதீங்க. ஏன்னா ரிப்பன் பகோடாவை நீங்கள் ஆயிலிருந்து வெளியில் எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கலர் மாறும். அதனால் ஒரு நார்மலான கலரில் இருக்கும்போதே இதை நீங்கள் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா தான் வெளியில் வந்ததுக்கப்புறம் கலர் ரொம்ப டார்க்காக ஆகாமல் இருக்கும். ஸோ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அந்த இஸ்ஸு சவுண்டெல்லாம் அடங்கினதுக்கப்புறமாவே இதை எடுத்துருங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 1 கப் கடலை மாவுக்கு 2 கப் அரிசி மாவு சேர்த்ததுனால தான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு டெக்ஸ்சர் கிடச்சிருக்கு. மொறு மொறுன்னு பார்க்கவே. இதை பார்க்கும்போது யூ கேன் ஃபீல் தட் க்ரன்ச் இல்லையா? ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன இந்த சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்லேயும் நீங்கள் ரிப்பன் பகோடா செஞ்சு அசத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.